அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் உள்ள டிரைவர்கள் அதிக எச்சரிக்கை. டிரைவர்களை குறிவைத்து நடத்தப்படும் மிகப்பெரிய மோசடி சம்பவம். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு பதிவான கடும் குளிர். வெளிநாட்டவர்கள் உஷார். அடுத்து குவைத்தில் கொண்டாடப்படும் விடுதலை தினம். சாலைகளில் குவியும் பொதுமக்கள். அடுத்து குவைத்தில் இந்திய ரூபாயின் புழக்கம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் கடந்த 60 ஆண்டுகளில் பதிவாகாத கடும் குளிர் நேற்று பதிவானதாக குவைத்துடைய மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. குவைத் பாலைவனத்தில் காற்றின் வெப்பநிலை -8 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. அதுபோல் சால்மி பாலைவனத்தில் -6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. அதாவது இந்த மாதிரியான இடங்களில் -1 டிகிரி செல்சியஸ் வரை தான் குளிர் பதிவாகும். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா 60 வருஷத்துக்கு பிறகு பதிவான கடும் குளிராக -8 டிகிரி செல்சியஸ் பார்க்கப்படுகிறது என வானிலை ஆய்வாளர் ஈசால் ரமதான் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த ஒரு மிக முக்கியமான தகவல், குவைத்தில் உள்ள ஃபுட் டெலிவரி பைக் ரைடர்ஸ் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் பைக்குகளை பாதுகாப்பான இடத்துல பார்க் பண்ணிட்டு போங்க. இல்லையென்றால் உங்கள் பைக்கை திருடிட்டு போக ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கு. இப்போ ஃபரோனா ஏரியாவில் ஃபுட் டெலிவரி பைக்களை திருடி அதை பாட்டாக பிரித்து குவைத்திலிருந்து மற்ற நாடுகளுக்கு இல்லீகலாக அனுப்பும் கும்பலை குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் கைது செய்துள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேர் மட்டும் ஒரு பில்டிங்கின் ஹாரிஸ் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். அதனால் 2 வீலர் வைத்திருப்பவர் மட்டும் கிடையாதுங்க, கார் வைத்திருப்பவர்களும் அதிக எச்சரிக்கையாக இருங்க. மத்தாமுக்கு போகிறவங்க, பக்காலா, ஜெமியாவுக்கு போகிறவங்க 5 நிமிஷம் தானே வந்துடலாம் சொல்லிட்டு காரை ரன்னிங்கில் வச்சுட்டு போகாதீங்க. ஏன்னா சில அரபி பசங்க காரை திருடிட்டு போய் நல்லா அடின்னு காரை ஓட்டி கடைசியாக யாரும் இல்லாத இடத்துல காரை விட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. இது போன்ற சம்பவம் நிறைய நடந்திருக்கு. அதனால் எப்போவுமே அலர்ட்டாக இருங்க. இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் 64வது தேசிய தினம் பிரம்மாண்டமாக நேற்று கொண்டாடப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். வான வேடிக்கைகள், விமான சாகசம் போன்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள் குவைத் அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டு படு விமர்சையாக தேசிய தினம் கொண்டாடப்பட்டது. அதுபோல பிப்ரவரி 26ஆம் தேதி ஆகிய இன்றும் 34வது லிபரேஷன் டே, அதாவது விடுதலை தினம் கொண்டாடப்பட உள்ளது. குறிப்பாக அல் குத்மால் அருகே இரவு 8 மணிக்கு ஃபயர் ஒர்க் ஷோ, அல் ஷஹீத் பார்க்கில் இரவு 8 மணிக்கு ட்ரோன் ஷோ, ஜாபல் அஹமத் பிரிட்ஜ் இரவு 7:30 மணிக்கு லேந்தம் ஷோ, அதுபோல குவைத் டவர் அருகே மதியம் 1 மணிக்கு விமான சாகசம் நடைபெற உள்ளது. டைம் இருக்கிறவங்க இது போன்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சிகளை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக போய் பாருங்க. அதுபோல குவைத் முழுவதும் சுமார் 1900 பெட்ரோல் வாகனங்களும் 6800 பாதுகாப்பு படை வீரர்களும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் பாதுகாப்பை கருதி தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதுபோல சிலருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், அது என்ன குவைத்தின் தேசிய தினம் மற்றும் விடுதலை தினம் சொல்லி வச்சது போல பிப்ரவரி 25, 26 ஆகிய தேதிகளில் அடுத்தடுத்து வருதுன்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குவைத்தின் தேசிய தினம் ஜூன் 19ஆம் தேதி தான். ஜூன் 19ஆம் தேதி குவைத்தில் வெயில் உச்சத்தில் இருக்கும். அந்த டைமில் தேசிய தினத்தை கொண்டாட முடியாத காரணத்தினால் பிப்ரவரி 25ஆம் தேதி தேசிய தினம் மாற்றி அமைக்கப்பட்டது. அதுபோல பிப்ரவரி 26ஆம் தேதி ஈராக்கிடமிருந்து குவைத் விடுதலை பெற்ற நாள். இதனால தான் குவைத்தின் தேசிய தினம் மற்றும் விடுதலை தினம் அடுத்தடுத்த நாட்களில் வருகிறது. இந்தியர்கள் எப்படி ஆகஸ்ட் 15, 1947 பிரிட்டிஷ் கிட்ட இருந்து ஃப்ரீடம் வாங்கணுமோ அதுபோல தான் குவைத்தும் ஜூன் 19, 1961 சுதந்திரம் பெற்றது. அப்பெல்லாம் குவைத் ஒரு சாதாரண நாடு தான். சொல்லப்போனால் இந்தியாவிலிருந்து தான் அரிசி, பருப்பு, கோதுமை எல்லாம் கப்பல் வழியாக குவைத்திற்கு வரும். அந்த காலகட்டத்தில் குவைத் தினார் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்திய ரூபாய் தான் குவைத்தில் கரன்சியாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குவைத் தினார் தான் உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த கரன்சியாக உள்ளது. ஒரு தினார் இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பு 281 ரூபாய் உள்ளது. குவைத்தை செல்வம் கொழிக்கும் நாடாக மாற்றியதே பிளாக் கோல்டு தாங்க, அதாவது பெட்ரோல். பூமிக்கடியில் எண்ணெய் அதிகமாக கிடைப்பதன் காரணமாகத்தான் குவைத் செல்வந்த நாடாக உள்ளது. விஞ்ஞானிகளின் கணிப்புப்படி இன்னும் 200 வருஷத்துக்கு தேவையான பெட்ரோல் குவைத்தில் பூமிக்கடியில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. மதுரை டு குவைத் 17,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 44 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 16,400 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 31 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 44 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 12,800 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 32 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 13,500 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 27 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 95 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 35 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 281 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $951 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க.
அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 474 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 28 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.